students, நான் மிருதுலா from Handle Learning. First of all, இந்த NEET examக்கு நம்ம physics start பண்ணோம் அப்படின்னா முதல்ல மாத்த வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? பிசிக்ஸ் வந்து டூவபிள் தான். அதாவது பிசிக்ஸ் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு நீட் எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு 180க்கு 140 வாங்கினா போதும், 150 வாங்கினா போதும், பேலன்ஸ் நான் வந்து கெமிஸ்ட்ரிலையும் பயோலையும் வந்துட்டு கோப் அப் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பிசிக்ஸ் வந்து நம்ம எவ்வளவு அட்டெம்ப்ட் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஸ்கோர்ல நம்ம மார்க் வந்து ஸ்டக் ஆகியே நின்றும். அதை கிராஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். இதை ஃபேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நம்ம முதல்ல செட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட மைண்ட் தான். மைண்ட் செட் தான் முக்கியம். ஸோ பிசிக்ஸ் வந்து டூவபிள் தான். ஸோ இப்போ நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை 12th இருக்கீங்க, இல்லை ஒரு ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட், இல்லை ரீரிப்பீட்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டர்ஸ்க்கு இது தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து 11th பிசிக்ஸ் படிச்சிருக்கோம், 12th பிசிக்ஸ் படிச்சிருக்கோம், இப்போ ரிப்பீட் பண்ண போறோம்னா அப்பயும் பிசிக்ஸ் படிக்க தான் போறோம். அப்போ இந்த 3 வருஷம் இல்லை இந்த 2 வருஷத்துல நம்மளால அந்த 2 புக்கை வந்து ஃபுல்லா படிச்சு முடிக்க முடியாது. ஸோ 11th and 12th கம்ப்ளீட்டா சொல்றேன், முடிக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். ஸோ பிசிக்ஸ் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஸோ என்னால் அதை பண்ண முடியும். என்னோட டார்கெட் வந்துட்டு 180 அப்படிங்கிறத செட் பண்ணி தான் உங்களோட ஒவ்வொரு மூவுமே இருக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லயுமே அதுக்கு கம்மியா நம்ம கொண்டு வரவே கூடாது. பிகாஸ் நீங்க ஒரு 150 140க்கு டார்கெட் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான எஃபர்ட் மட்டும் தான் போடுவீங்க. அது ஒவ்வொரு எக்ஸாம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா சரி ஓகே போதும் 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 போதும்னு அதை 140யும் கம்மியாக்கி கொண்டு வந்துடும். ஸோ அந்த விஷயங்கள் வேண்டாம். மைண்ட் செட் பண்ணும் போதே 180 தான் டார்கெட். ஸோ ஃபுல் மார்க்கை அட்டைன் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணும், எனக்குள்ள நான் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணும், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணலாம், இந்த விஷயத்த மட்டும் நீங்க யோசிங்க. இது நீட் பிசிக்ஸ்னு மட்டும் கிடையாது, கெமிஸ்ட்ரி பயோ எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் தான். அண்ட் நீங்க 11th and 12th இருக்கீங்கன்னா நம்ம போர்டு எக்ஸாமுக்கும் சேர்த்து தான் இது அப்ளிகபிள். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன புக்ஸ் எல்லாம் தேவை நான் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா ஆப்வியஸா NCERT தான். ஸோ NCERT புக் 11th and 12th ரெண்டுமே தேவை. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கும் வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்க ஸ்டேட் போர்ட்ல இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டிக்கு நம்மளோட புக்கும் ஈஸியரா தான் இருக்கு. அண்ட் அதிலும் நிறைய நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, டெஃபினெட்லி அதுவும் யூஸ்ஃபுல் தான். இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்க ஸ்கூல்ல பிசிக்ஸ் டீச் பண்றாங்க, இல்லை நீங்க எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போனாலும் பிசிக்ஸ் டீச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதோட நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நோட்ஸும் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நீங்களும் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு உங்க நோட் புக்ல அதை நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட் ஒரு ஃபைனல் மினிட்ல நான் அதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா டெஃபினட்டா எனக்கு அதை பார்த்தாலே போதுமானதா இருக்கும். இது முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் நமக்கு தேவை. இதை தாண்டி பெருசா உங்களுக்கு எந்த புக்குமே தேவை இருக்காது. கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம், அப்பயே அந்த கான்செப்ட் ஓரியன்டா ஒரு 10 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணதை நீட்டா ஒரு நோட் புக்ல மெயின்டைன் பண்றோம். சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டினை நான் சால்வ் பண்ணும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு க்ளூவே இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட பட்சத்துல நீங்க அந்த புக்ல பின்னாடி என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதை ஒரு தடவை பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஒரு அளவு சால்வ் பண்ணலாம். திரும்ப ஒரு தடவை நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க, கான்செப்டை விளங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. பிசிக்ஸா நம்ம வந்து மேனுவலா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே சால்வ் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. சம்டைம்ஸ் நமக்கே வந்து மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆனமா இருக்கும். ஆனா அந்த கொஸ்டின் நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சால்வ் பண்ணி பார்த்திருப்பேன். அது என்னன்னா மேபி நம்ம ஒரு சின்ன சின்ன எரர் பார்த்திருப்போம். ஸோ ஒரு கொஸ்டினை ஒழுங்கா படிக்காம இருந்திருக்கலாம், இல்ல கான்செப்ட் ஃபுல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம அந்த டைம் பீரியட் கம்மியா இருக்குன்னு வேகமா நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதோட வேலிடிட்டி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு தடவை டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது தான் அந்த பிசிக்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வரும். அது உங்களுக்கு செகண்ட் டைம் இல்ல தேர்ட் டைம்ல டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்துடும். அண்ட் ஃபார்முலா முக்கியம். சரி, அடுத்தது வெயிட்டேஜ் வந்து டோட்டலா மாறிடுச்சு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அது ஒரு குட்டி அனாலிசிஸ் நான் பண்ணியிருக்கேன். நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த தடவை கேட்டிருக்காங்க நீட் 2025ல. இதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் தென் ஜஸ்ட் கீப் இட் அசைட். ஸோ ஓகே, இதை பார்க்கும்போது இந்த சாப்டருக்கு நான் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஏன்னா PYQ பேட்டர்ன் சேஞ்ச் ஆனனால டோட்டலா வந்து இந்த தடவை நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் பேப்பர் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை டெஃபினட்டா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். That gives you a best idea. ஓகே, இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல இப்படியெல்லாம் கூட கொஸ்டின் எனக்கு கேட்கலாம். ஆனா கான்செப்ட் தெளிவாயிட்டேன். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, இந்த வருஷம் எப்படி கேட்டாங்க, போன வருஷம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்டு செக் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது நமக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்க, ஸோ கிராவிடேஷன்ல இருந்து தான் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின். ஸோ 11th and 12th நான் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க எந்த கிளாஸ்ல இருந்தாலும் சரி, மேபி இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் லைக் உங்க சப்ஜெக்டா உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க நீட் ஃபோக்கஸ்டா இருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் 12th சாப்டர், ஆப்டிக்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா இருக்கட்டும், லாஸ் ஆஃப் மோஷன் 11th இப்போ நீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு மேக்னட்டிசம் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான சாப்டர். இதுல அதிகமா ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வரும் எதிர்பார்த்தோம், இதுல 3 கொஸ்டின். பட் இருந்தாலும் அது எப்பவுமே அந்த ஹையர் ஆர்டர்ல இருந்துகிட்டே தான் இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கைனெட்டிக் தியரியா இருக்கட்டும், டூயல் நேச்சரா இருக்கட்டும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இது எல்லாத்தையுமே நீ பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா 2 கொஸ்டின் அண்ட் ஒரு கொஸ்டின் அப்படிதான் கேட்டிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ்லயும் நான் வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஆச்சு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனா 2 தான் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி அடுத்து லாஸ்ட் செட் ஆஃப் சாப்டர்ஸ். ஸோ இது மாதிரி வெயிட்டேஜ் ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அந்த சாப்டர் படிக்கும் போதே அந்த கான்செப்ட்ல நம்ம தெளிவா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் நீட்டுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல குவெஸ்டினோட ப்ரியாரிட்டி எப்படி இருக்கு, ஒரு கான்செப்ட்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அண்ட் எந்த மாதிரி கான்செப்ட்ல questions ரிப்பீட்டடா கேக்குறாங்க அண்ட் எதை ரிலேட் பண்ணி கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வீடியோ இருக்கு. ஸோ பிசிக்ஸ்க்கும் இருக்கு, கெமிஸ்ட்ரிக்கு இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ ஸோ இதுதான் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ரிப்பீட்டரா இருக்கீங்க, ஓகேவா, இல்ல வந்து ஒரு ரிப்பீட்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது இதுதான். சோ நான் வந்து எங்க மார்க் எனக்கு கம்மியாகுது, எஸ்பெஷலி பிசிக்ஸ் பத்தி பேசும்போது எந்த பாயிண்ட்ல எனக்கு கம்மியாகுது, பிகாஸ் பிசிக்ஸோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா கான்செப்ட்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் 40 கொஸ்டின் வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங்கா தான் இருக்க போகுது. அப்ப அந்த 5 கொஸ்டின்ல கண்டிப்பா எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 40 கொஸ்டின்ல ப்ராப்ளம் சால்விங்க்கு ஃபார்முலா முக்கியம். கான்செப்ட் தெரிஞ்சாதான் அதை அட்டன் பண்ண முடியும். பட் கான்செப்ட் பேஸ் பண்ணி 5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அதுல மார்க் மிஸ் பண்ணவே கூடாது. 20 மார்க் என்னைக்குமே நம்ம கையில ஹோல்ட் ஆயிட்டே இருக்கணும். இப்ப இங்க பாருங்க, நான் எங்க மார்க்க லூஸ் பண்றேன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ல நான் மார்க் மிஸ் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா, அசர்ஷன் ரீசன் பேஸ் பண்ண கொஸ்டினா, டயக்ராம் பேஸ் பண்ண கொஸ்டினா, எங்க எனக்கு மார்க் போகுது. அண்ட் அடுத்தது சோ அந்த மார்க் போகுது அப்படின்னா எதனால அந்த மார்க் போகுது, ஒருவேளை அந்த நான் டாபிக் ஒமிட் பண்ணிட்டனால எனக்கு போயிடுச்சா, இல்ல நான் எங்கேயும் அதை படிச்சிருக்கேன் பட் ஸ்டில் எக்ஸாம்ல நான் அதை தப்பு பண்ணிருக்கேன், அப்படி எங்கேயாச்சும் நான் மார்க் லூஸ் பண்ணிருக்கேன், என்ன காரணத்தினால எனக்கு மார்க் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டினா தப்பாக்கிட்டு நான் படிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் அதை வேற மாதிரி ரீட் பண்ணிட்டேன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருக்கா, இது எல்லாமே முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நீங்க உங்களோட இதுலயுமே பாத்துக்கலாம். 11th 12th நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளோட ஒரு எக்ஸாம்லயுமே நீங்க பாத்திருப்பீங்க. கண்டினியூஸா ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல வந்துட்டு மார்க் ஒன்னா வந்து கன்சிஸ்டண்டா அப்படியே வந்துட்டு 100க்கு வந்துட்டு ஒரு 70-80லயே இருக்கும், இல்ல அதுக்கு கம்மியா போகுமே தவிர அதை ஜாஸ்தி படுத்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதே இல்லை. நம்மளால இன்னைக்கு வரலும் அதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரியே இருந்திருக்கும், ஏன் மார்க் போச்சு அப்படின்னு. இதெல்லாமே காரணம் தான். இதை குட்டி அனாலிசிஸ் இதை பண்றதுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 10 minutes தான் எடுக்கும். பட் இந்த 10 minutes ஆஃப் டைம் ஸ்பெண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 100 மார்க்கை கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு டீடைல்ட் அனாலிசிஸ் நீங்க பண்ணும். ஸோ அடுத்தது பாருங்க, கொஸ்டின்ஸ் நான் தப்பா படிச்சிட்டேன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அங்க தப்பா படிச்சேன். ஏன்னா என்னைக்குமே ஒரு விஷயத்த நீங்க மனப்பாடம் பண்றீங்கன்னா அது ஒரு எக்ஸ்டெண்ட் வரலும் தான், அதுக்கு மேல அது நம்மளை காப்பாத்து. புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு படிக்கிறது வாழ்நாள் ஃபுல்லா மறக்காமே இருக்கும். அடுத்தது ஃபார்முலா ஏதாச்சும் நான் தப்பா போட்டேன்னா, ஸோ இது வந்து காமன் தான். ஸோ ஃபார்முலா எரர் வந்து இட் இஸ் வெரி காமன். அண்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், ரிப்பீட்டடா ஒரு பர்டிகுலர் சாப்டர் படிக்கும் போது அந்த ஃபார்முலாவை எழுதி பாக்குறது, ஸோ ஃபார்முலா ஷீட் நம்மளே ப்ரிப்பேர் பண்றது, ஸோ சாப்டர் வைஸ் அது ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபார்முலா ரிவிஷனுக்கு. அடுத்தது கான்செப்டே எனக்கு தெளிவில்லையா, ஸோ இது எல்லாமே கனெக்டட். ஸோ நான் கொஸ்டினை தப்பா படிச்சு நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா படிச்சா, இல்லை எனக்கு கான்செப்ட் வந்து புரியவே இல்லையா, அப்ப அதை நான் எப்படி புரிய வைக்கலாம். டெஃபினட்டா சொன்னேன், பிசிக்ஸ்க்கு யூ நீட் அ ஸ்டாஃப் ஹெல்ப். ஸோ அந்த லெக்சர்ஸ் பார்த்து தான் நம்மளால படிக்க முடியும். பிசிக்ஸ் வந்து நம்ம ஓனா படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டே கிடையாது. எஸ்பெஷலி இந்த நீட் மாதிரி நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கொடுக்கும் போதும் அது JEEக்கும் அப்ளிகபிள் தான். கான்செப்டை விளங்கிட்டு அவங்க ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அந்த 10 வச்சு நான் இன்னும் 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி எனக்கு அது புரிஞ்சிருக்கணும். இதை வந்து இன்னும் யாருமே புரிஞ்சுக்காம இருக்கும். பட் நோ, இதுதான் விஷயம். நான் லெக்சர் பாக்குறேன் மேம், நான் கிளாஸ் எல்லாம் ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவேன், நான் டெய்லியும் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குற ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், வீட்டுக்கு வந்து சொல்யூஷன் புக்கை பார்த்து நான் இன்னொரு 10 சால்வ் பண்ணுவேன். நோ நோ நோ, அது விஷயம் கிடையாது. சொல்லி கொடுக்குற அந்த 10 ப்ராப்ளமும் அந்த கான்செப்டையும் வச்சு நான் இன்னும் ஒரு 100 ப்ராப்ளமை சால்வ் பண்ற அளவு நான் தெளிவா இருக்கணும். அன்னைக்குதான் வந்துட்டு நம்ம பிசிக்ஸா இருக்கட்டும் இல்ல கெமிஸ்ட்ரியுமே எடுத்துக்கிட்டாலும் கிங்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்படி ஒரு ஸ்டடிங் மெத்தடை இன்னைக்கு நீங்க செட் பண்ணிடுங்க. அடுத்தது இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இதுக்கான வழி ஒவ்வொரு பர்சனுக்கும் அது டிஃபர் ஆகும். நம்ம இதுல என்னென்ன தப்பு பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். சோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, இதுல நீங்க அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes பண்ணுங்களேன். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் உங்களுக்குள்ள எடுத்துக்கோங்க. இன்னொரு குட்டி அனலைசிஸ் நீங்க பண்ணிட்டு எனக்கு சொல்லலாம். சோ இதுல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இது நம்ம இதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்க மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது டெஃபினட்டா தேவை. சோ அடுத்தது வந்து ஹை வெயிட்டேஜ் அண்ட் ஈஸியான சாப்டர்ஸ் இது எல்லாமே நான் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். நீங்க 11th and 12th இருக்கீங்க அப்படின்னாலும் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சோ அண்ட் உங்க புக்ல மார்க் பண்ணி இல்ல ஒரு பேப்பர்ல
எழுதி அங்கங்க ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் வரும்போது இது கண்டிப்பா வந்து இந்த சாப்டர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ நமக்கு வந்து ஸோ நம்மளோட 100 லேர்னிங்ல பிஎஸ்சியோட சேர்த்து நீட் ரிப்பீட்டர் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நீங்க டேக் பார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கால் அஸ் அட் 9487005944. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மை கீழே லிங்க் பண்ணி விட்டுறேன். ஸோ அந்த ஃபார்ம்ல உங்களோட மார்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அந்த செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு கால் வரும். ஓகே, இல்ல மெசேஜ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமான விஷயம், ஸோ இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ரிப்பீட் பண்ணும் அண்ட் இல்ல வந்துட்டு நீங்க ஒரு ரீரிப்பீட்டர் அப்படின்னாலும் this is going to be 100% beneficial தான். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் இது ரிலேட்டடா உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பா கால் பண்ணலாம். தயவு செய்து நம்ம நீட் 2026 ப்ரிப்பரேஷனை இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்றது தான் இட் இஸ் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் பிசிக்ஸ்ல இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மிஸ்டேக்ஸை எனக்கு அனாலிசிஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட்.